இன்கமான ஸ்டேக்கிங் இன்கம். ரெண்டாவது இன்கம், ஸோ இங்க வந்து இந்த ப்ராஜெக்டோட வெளிப்படைத்தன்மை, நம்பகத்தன்மை இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி நல்லா இருக்கும் பட்சத்துல நம்மளும் நம்மளை சார்ந்த நபர்களும் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்க தான் அத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கட்டும்ன்ற நோக்கத்தோட நீங்க சொல்லும் போதுல அவர் போடக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு எந்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த வகையிலும் டிவைட் பண்ணி கொடுக்கப்பட மாட்டாது. ஸோ வந்து பார்க்கும்போதுல இப்போ ஒரு நபர் வந்து நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, அவர் அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு ப்ராஃபிட் வரும்ல எவ்ரி 8 hours, அந்த ப்ராஃபிட்டோட உங்களுக்கு 16% உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா இங்க 2 கண்டிஷன் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. பட் இங்க அறிமுகப்படுத்தும் போதுல 2 கண்டிஷன் இருக்கு. அது என்ன சார் 2 கண்டிஷன் கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு நோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மினிமம் ஒரு $100 to $120 நீங்க இருக்கணும். சரிங்களா? நீங்க 5 பேரை கூட இல்ல 10 பேரை கூட நேரடியாக அறிமுகப்படுத்திருக்கலாம். ஆனா அந்த 5 பேர்லயோ இல்ல 10 பேர்லயோ மினிமம் ஒரு நபராவது உங்க டைரக்ட்ல ஒரு நோடு $120 இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 16% எவ்ரி 8 hours உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் லெவல்ல நீங்க அறிமுகப்படுத்தின நபர் ஒருத்தவர் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு 10% வேணும் அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் எவ்வளவு ஆயிருக்கணும்? 100ல இருந்து அடுத்து ஒரு 200 ஆட் ஆகி ஒரு $300 நீங்க ஸ்டேக் பண்ணியிருக்கணும். ஸோ ஓனா வச்சிருக்கணும். ஸோ அது போக ஒரு நபர் இருந்தா போதும் ஒரு நோடுல. இப்போ எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். உங்களுடைய டைரக்ட்ல ஒரு நோடுல 2 பேர் வேணும். 3வது லெவலுக்கு வேணும்னா 3 பேர் ஒரு நோடுல வேணும். உங்களுடைய கேபிட்டல் அதோட $500 இருக்கணும். 4 பேர் 4வது லெவலுக்கு உங்களுக்கு வந்து 7% வேணும்னா உங்களுடைய கேபிட்டல் $800 இருக்கணும். இதுல ஆட் ஆகி தான். ஸோ அதுக்கப்புறம் அடிஷனலா போடணும்ல, ஆட் ஆகி $800 இருக்கணும். ஸோ 4 பேர் ஒரு நோடுல இருக்கணும். 5 லெவலுக்கு வேணும்னா $1200 உங்களுடைய ஓன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும். அது போக 5 பேர் ஒரு நோடுல இருக்கணும். 6வது லெவலுக்கு வேணும்னா $1700 உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். 6 பேர் ஒரு நோடுல இருக்கணும். 7வது லெவலுக்கு வேணும்னா $2300 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். 7 பேர் ஒரு நோடுல இருக்கணும். இப்படி 15 லெவலுக்கும் 15 பேர் உங்களுடைய டைரக்ட்ல ஒரு நோடுல இருக்கணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் படிப்படியா உங்களுடைய கேபிட்டல் அதிகரிச்சு அதிகபட்சமா ஒரு $10,000 இருக்கும் பட்சத்துல இந்த லெவல் இன்கத்தை வந்து என்ஜாய் பண்ண முடியும். இது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெர் டே 5,000 10,000 வாங்கிக்கிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த லெவல் இன்கம் அப்படின்ற 15 லெவலுக்கான இந்த ஸ்பைடர் வெப் ரிவார்டுன்ற 2வது வருமானம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது இன்கமான டிஓஓ இன்கம் அப்படின்ற இந்த இன்கம். ஸோ இது ஒரு அற்புதமான வருமானம். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய கேபிட்டல் வெரி மினிமம் 100ல இருந்து ஒரு $120 இருந்தா மட்டும் போதும். இங்க வந்து நீங்க 3 நபர்களை அறிமுகப்படுத்தி மட்டும் போதும். எத்தனை பேரை வேணாலும் அறிமுகப்படுத்திக்கலாம். பட் இந்த 3 லெக்ல பவர் லெக்னு சொல்லக்கூடிய 3 லெக்ல டோட்டல் வேல்யூம் அன்டெப்த் வரைக்கும் முதல் சொன்னது 15 லெவலுக்கு தான். ஸோ அன்டெப்த் வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஏன்ற ஒரு பர்சனை அறிமுகப்படுத்திருக்கீங்க, அவர் மூலியமா அன்டெப்த் வரைக்கும் ஒரு $50,000 ஈவன் ஒரு டாலர் வச்சு கூட $50,000 இப்படி சொல்லிட்டு 3 லெக்ல எப்போ $50,000 கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ வந்து நீங்க ஆரிஜினோட V1 அப்படின்ற ரேங்க் வரீங்க. ஸோ அந்த V1 வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 3 லெக்ல இருந்து மொத்த டோட்டலா இருக்கக்கூடிய லெக்ல இருந்தும் நடக்கக்கூடிய இந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டோட 1ல இருந்து 5% உங்களுக்கு எவ்ரி 8 hours கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அரௌண்ட் வந்து 5 to 15 lakhs வந்து உங்களுக்கு வந்து பெர் மந்த் இன்கமா கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான் ரேங்க் இன்கம் அப்படின்றதான் இந்த V1 அப்படின்ற ரேங்க். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா V2 அப்படின்ற ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர் லெக்ல $1.5 லட்சம் எப்ப ரீச் ஆகுதோ நீங்க V2 ரேங்க் போறீங்க. அப்ப இந்த டோட்டல் ப்ராஃபிட்டோட 2ல இருந்து 10% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 lakhs வந்து மாசம் கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் இந்த V2 ரேங்க். அதுக்கடுத்து V3 3 லட்சம் வேல்யூம் போயிருச்சு அப்படின்னா நீங்க V3 ஆறீங்க. 4 to 15%. ஸோ ஒரு மாதம் ஒரு 25ல இருந்து 50 லட்சம் ரூபாய் பர் மந்த் ஏர்ன் பண்ணக்கூடியதான் இந்த V3 ரேங்க். V4 5 லட்சம் பிசினஸ் வேலையும் 3 லட்சத்துல போயிடுச்சுன்னா நீங்க V4 ஆவீங்க. ஸோ 6ல இருந்து 20% ஒரு மாசம் 50ல இருந்து 90 லட்சம் ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு. அடுத்து வந்து 10 லட்சம் வேல்யூம் பிசினஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்க V5 ரேங்க் ஆகிறீங்க. 8ல இருந்து 25% ஒரு மாசம் 1 கோடியில இருந்து 3 கோடி ரூபாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 1 கோடி to 3 கோடி ரூபாய் பெர் மந்த் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு V5 ஓட ரேங்க். ஃபைனலா வந்து V6 3 பேரு
நம்மளை சார்ந்து வந்த 3 பேரும் நம்ம என்ன பண்றோம், V5 ஆகணும்னா நீங்க வந்து V6 ஆகுறீங்க. அப்படி V6 ஆகுற பட்சத்துல 10 to 30% ஒரு மாதம் 5 கோடியில இருந்து 7 கோடி ரூபாய் பெர் மந்த் ஏர்ன் பண்ணக்கூடியதா இந்த V6 ரேங்க். சரிங்களா? இன்னைக்கு